தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வை தான் இதை நான் பார்க்குறேன். இது நம்ம சொல்லும் போது இப்போ நான் ஏதோ எக்ஸாஜரேட்டாக சொல்ல மாதிரி நினைக்கலாம். இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறமும் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான படம், இப்படி ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டோட ஒரு படம் வருமா அப்படின்னா அது தெரியல. இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த மற்ற நிறைய படங்களை விட இதில் இந்த படத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு சில படங்களுக்கு தான் இருக்கும் இந்த கதையை சொல்லியே ஆகணும்னு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான படமும் பராசக்தி இருக்கும். ஸோ இப்படி ஒரு முக்கியமான மேடையில் நான் வந்து நிற்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டான் பிக்சர்ஸ் ஆகாஷ்னு ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என்னோடய தம்பி மாதிரி வந்து ரொம்ப எனக்கு எல்லாமே சேர்ந்து இது ஒரு எமோஷ்னலான மேடை. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதய முரளியோட கதையை சொல்லியிருக்காரு. அந்த படத்தை எப்படியாவது படமாக பண்ணிடணும்னு ஆகாஷ் ஏறி இறங்காத ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது, மீட் பண்ணாத ஹீரோஸ் கிடையாது, மீட் பண்ணாத மியூசிக் டைரக்டர்ஸ் கிடையாது. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஆகாஷ் வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படியே வந்து ஈஸியாக ஆரம்பிச்சிடல. ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர் ஆகாஷ். வந்து ஒரு பெரிய டைரக்டர் இருக்காங்க, ஒரு பெரிய ஹீரோ இருக்கார், இவ்வளோ போட்டால் இவ்வளோ வந்துருன்றதை தாண்டி ரொம்ப பெரிய பொருட்செலவில் எடுக்கிற படம் இது. ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த விதத்தில் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ரொம்ப நிறைய முக்கியமான படங்களை ஆகாஷ் கிட்ட இருந்தும் டான் பிக்சர்ஸ்ட்டு இருந்தும் வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம்